ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஆமாப்பா. எவ்வளோ பாருங்க, நம்மளோட ஸ்ட்ராங் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டிப் கொடுத்துடலாம். இப்போ நான் எடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்டான பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன் டு ஷோ யூ தி கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல. ஆமாப்பா. எவ்வளோ கிளைண்ட்ஸ். அதாவது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதும், நான் நிறையா பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். கிளாஸஸ் எடுக்கிறேன், மேக்கப் பண்ணுறேன், ட்ராவல் பண்ணுறேன், வ்ளாக் ஷூட் பண்ணுறேன், சாரீ சேல் பண்ணுறேன். பட் இதில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்கு மற்ற விஷயங்களில் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். வை? பிகாஸ் என்ன தான் திட்டு வாங்கினாலும் அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ரிவ்யூ வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்போ நீங்கள் திட்டத்துக்கு வாங்குறீங்கன்னா ஆன் டைம் என்னால் கொடுக்க முடியல. இப்போ வந்து நான் ஒரு 8 லிட்டர்ஸ் போட்டு இப்போ காய்ச்சுறேன். இந்த 8 லிட்டர்ஸும் எப்போவோ புக் பண்ணிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? இந்த ஹர்ப்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான். நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன், எங்கே கலெக்ட் பண்ணுறேங்கிறத கூட நான் வீடியோ கிளிப்ஸில் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? சிம்பிளாக சொல்லணுன்னா, வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட ஈஸியாக கிடைக்கும். வெள்ளை கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை, வேப்ப இலை, வல்லாரக்கீரை, நாட்டு மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம வீட்டிலே மரம் இருக்குது. கருவேப்பிலை, மருதாணி இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நான் அங்கங்கே சொல்லி வச்சு கலெக்ட் பண்ணணும். ஐயோ, அது பெரிய வேலைங்க, ரொம்ப பெரிய வேலை. ஒரு வழியாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். மேம், நீங்கள் கருவேப்பிலைன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கருவேப்பிலை தொக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஆமாம், இந்த ஃபுட் டெக்னாலஜி வீடியோ போட்டதுனால அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஆமாங்க. ஸோ வந்து இப்போ நிறையா அந்த தொக்கு ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸும் நிறையா கேட்குறாங்க. கருவேப்பிலை வந்து இப்போ அவங்களுக்கும் சேர்த்து பொரிச்சு வச்சுருக்கோம். அதோட மேக்கிங் நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கருவேப்பிலை, மிளகு, பூண்டு குழம்பு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். நம்மளை நம்பி ட்ரஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இல்லையா? அண்ட் வந்து ஏன் நீ ஹெட் கேப் போடல, க்ளவுஸ் போடலன்னா கேட்காதீங்க. நான் 5 இயர்ஸாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? நல்லபடியாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக கொடுக்குறேன். இந்த ஆயில் க்ளோஸாக காட்டுமா? வந்து நாட்டு செக்கு, தேங்காய் எண்ணெய். இங்கே வந்து கோட்டத்துறைங்கிற ஏரியாவில் வந்து அந்த ஃபேக்ட்ரியே இருக்குது. நான் எங்கே ஆயில் வாங்குறேங்கிறது கூட நான் காமிக்கிறேன். வர்ஜின் ஆயில், அந்த பேல் எல்லோ கலர், அந்த ஸ்மெல், அரோமா. ப்ளஸ் உங்கள் ஆயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நான் காமிக்கிறேன். ப்ராசஸும் காமிக்கிறேன், ஃபினிஷ்ட் ஆயில் காமிக்கிறேன், எப்படி யூஸ் பண்ணுங்கிறதும் காமிக்கிறேன். என்கிட்ட நீங்கள் வந்து ஆயில் வாங்குறீங்க, 200 ml வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் வந்து 1/2 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு 6 months வரும். அந்தளவுக்கு திக்காக கொடுப்பேன். ஐ டோன்ட் டைல்யூட் தி ப்ராசஸ். நான் வடிகட்ட மாட்டேன், அப்படியே உங்களுக்கு கொடுப்பேன். அப்படியே இப்போ நான் ப்ராசஸ் ஃபுல்லாகவே கட்ட போகிறேன். பாருங்கள், எல்லா விமனுக்கும் இதில் ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாய்ராம், ஆயில் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பக்காவான இரும்பு பாத்திரத்தில் தான் நான் வந்து காய்ச்சுறேன். நீங்களுமே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது டிப்ஸ் வந்து 5 years முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு ஹெர்பல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணாதவங்க இல்லை. பட் இவ்வளோ காம்படிஷன் இருந்தும் நம்மக்கிட்ட இவ்வளோ பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு சில சீக்ரெட்ஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சிலர் வந்து பெரிய அலுமினியம் கடாய் அந்த மாதிரி வெசல்ஸில் பண்ணுறீங்க, நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஓகே, பல்காக பண்ணுறனாலேயா இருக்கலாம், மேபி தெரியல. பட் வந்து இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது உங்களுக்கு அந்த அயன் கண்டென்ட் ஆகட்டும், அந்த ஆயிலோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ இரும்பு பாத்திரம் லேட்டாக ஹீட் ஆகும். ஆனால் ஒரு கொதி, அந்த ஒரு பாயிலிங் பாயிண்ட் ரீச் ஆனோன்னே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். சரிங்களா? பிகாஸ் இந்த ஹர்ப்ஸ் வந்து அந்த பச்சை வாசம் போகணும். க்ளோஸ்அப்பில் காமிங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு 8 liters அப்ராக்ஸ்க்கு நான் இந்த அளவுக்கு ஹர்ப்ஸ் போடுறேன். நாங்கள் டைல்யூட் பண்ண மாட்டோம் ஹர்ப்ஸை. சரிங்களா? போட்டுடலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மேக்கிங் ப்ராசஸ் இருக்குமா, ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். சரிங்களா?
நம்மளோட ப்ராசஸ் வந்து இதுதான். நான் இந்த மெத்தடை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஹர்ப்ஸ் 1-2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன். சரிங்களா? கரிசலாங்கண்ணி கிடைக்கிறது இல்லைங்க, அதுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ரொம்ப இருக்குது. நம்ம நினச்ச நம்ம வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணுறோம். ஏங்க வெள்ளை தாண்டா, அதுதான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு அந்த அந்த செல்ஸோட ரெஜுனேஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப இருக்குது, ஹேர் தின்னிங் இருக்குது. மெயினாக இப்போ மற்ற இதை ஏன் சொல்லணும், ஏன் ஹேரே நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக எல்லா கெமிக்கல் ப்ராசஸுமே என் தலையில் பண்ணியிருக்கேன். நான் என்னோட க்ரூமிங்காகவும் ஸ்மூத்தனிங் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் நம்மக்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராக்டிஸ்க்கும் நான் தான் டெமோ, என் தலை தான் டெமோ. சரிங்களா? ஹேர் கலரிங், ஹைலைட்டிங் எல்லாத்துக்குமே நான் டெமோவாக வருவேன். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கும், என்னோடய ஹேரை நீங்கள் எல்லாருமே வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. கரெக்டாக? நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் மெயின்டைன் பண்ணுறேன், சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இந்த ஓன் ஹேர் ப்ராடக்ட்ஸ்னால தான். எல்லா ஹோம்மேட் ஆண்டர்ப்ரனர்ஸும் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. என் யூஸ்க்காக, என் குழந்தை யூஸ்க்காக நான் செஞ்சது தான் இன்றைக்கி வந்து ஒரு பிஸ்னஸாக மாறி இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? என்னோடதுலேயும் அதுதான் ஆக்சுவலி. ஸோ என்னோடய ஹேர் ஃபாலுக்கு வந்து நான் ஒரு மெடிசனாக ப்ரிப்பேர் பண்ணது தான். அதுக்கப்புறம் கோவிட் டைமில் அது ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறிச்சு. இந்த வீடியோவில் ஃபீட்பேக்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸ், நான் திட்டு வாங்கினது இந்த ஒரு விஷயத்துக்கு தாங்க. ஏமா நீ ப்ராடக்டை டெலிவர் பண்ணுவியா மாட்டியா அப்படிங்கிறக்காக தான். என்னை விட பாவம் என் ஸ்டாஃப்ஸ் ரொம்ப திட்டு வாங்குவாங்க. அவங்க தான் இந்த ஃபோனை ஆக்சஸ் பண்ணுவாங்களா, ரொம்ப திட்டு வாங்குவாங்க. அப்போ நாங்கள் சிலர் புரிஞ்சுக்குவாங்க, ரெகுலராக வாங்குறவங்க பல்காக வாங்கிப்பாங்க, அவங்க புரிஞ்சுப்பாங்க. சிலர் வந்து சங்கடப்படுவாங்க, இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறோமா. ஜஸ்ட் பிகாஸ் டு கலெக்ட் தி ஹர்ப்ஸுங்க, வேறு எந்த ப்ராப்ளமே எங்களுக்கு கிடையாது. ஹர்ப்ஸை கலெக்ட் பண்ணுறதுல தான் நாங்கள் லாக் ஆகிடுவோம். கரிசலாங்கண்ணிக்காக தான் நேற்று நேரத்துலேயே வந்திருந்தீங்க மேம் அகாடமிலேருந்து? ஆமாண்டா, தோட்டத்துக்கு வேலைக்கு போகிற ஒருத்தவங்க பொறிச்சிட்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்க மேம். அவங்கக்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லி வைக்கணும், அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும், கிடச்சிதுங்களா கிடச்சிதுங்களா. அதுவும் வந்து ஈரமாக இந்த சேத்து ஒட்டி ஏதாவது ஒரு சின்ன பாண்டு மாதிரி, லேக் மாதிரி, மெயினாக பாண்டு பக்கத்தில் தான் முளைக்குது. நம்மளால் நான் வீட்லேயும் கொண்டாந்தெல்லாம் வச்சு பார்த்தேன். சரிங்களா? க்ளோஸ்அப்பில் வாமா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலோவேராவில் முளைக்கட்டை விட்ட வெந்தயம், ஆலோவேரா பல்ப் ஃபுல்லாக இதில் எடுத்திருக்கோம். சரிங்களா? சின்ன வெங்காயம், கருஞ்சீரகம், வெட்டி வேர், இது எல்லாமே அப்படியே போடுறோம் நம்ம. உங்கள் எல்லாரோட ஹேர் ஆயில் பாட்டில்லையும் இந்த வெந்தயம் இருக்கும், இந்த கருஞ்சீரகம் இருக்கும். கலர் எப்படி வரும் தெரியுங்களா? நிறையா பேர் கேட்பாங்க, இது எப்படி இந்த டார்க் க்ரீன் கலர் வருது? இப்படி தான் வருது பாருங்கள். நான் வந்து ஹர்ப்ஸை காய வச்சு போடுறதில்ல, போட்டு டைல்யூட் பண்ணுறதில்ல. என்னோடய மெத்தட் வந்து நான் அரைச்சி போட்டுருவேன். சரிங்களா? அப்படியே உங்களுக்கு நான் வந்து ஃபில்டர் பண்ணாமல் கொடுத்துட்றேன். அதனால தான் திக்காக இருக்கும். சிலர் வந்து இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் வாங்கி டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்லுவேன். சிலருக்கு வந்து அது புரியாது. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு டைல்யூட் பண்ணியே கொடுத்துருங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து வாங்கி ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க, நிறையா பேர். மெயினாக நம்ம இந்த ஆயிலோட ப்ரிப்ரேஷன் நான் இங்கே காமிக்கிறேன். ஃபேஸ் மாஸ்க், ஹேர் மாஸ்க் வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. நான் ஹர்ப்ஸ் வாங்கி, ட்ரை ஹர்ப்ஸ் தான் வாங்கி கொடுக்குறேன், அரைச்சி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஹேர் மாஸ்கில் ஒரு 32 ஹர்ப்ஸ் இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், நான் கண்டிஷ்னர்லாம் போடவே மாட்டேன். எனக்கு என்னோடய ஹேர் க்ரோத் நீங்களே பார்க்குறீங்க, ஹேரை நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்க்குறீங்க. நான் எந்த கண்டிஷ்னரும் போட மாட்டேன். சரிங்களா? கெமிக்கல் ப்ராசஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு முடி எவ்வளோ ட்ரை ஆகும்னு உங்களுக்கே தெரியும். எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டுங்க எங்களோட ஹேர் மாஸ்க். வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் புளிச்ச தயிர்லேயோ இல்லைன்னா ப்ளெயின் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் பேக்கை போட்டு பாருங்களேன்.
ஏன்னா இப்போ ஹேர் ஆயில் வந்து நாங்கள் மேக்கிங் அப்படியே காட்டுறனால நிறைய பேர் வந்து வாவ் சூப்பர் நல்ல ஒரு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நம்புறீங்க. நானாக இருந்தாலும் மேக்கிங் பார்ப்பேன், பட் அது காமிக்க முடியாது. இந்த மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம், ஹர்ப்ஸ் வாங்கி அப்படியே கொடுத்து அரைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ ப்ளெயின் வாட்டரில் போடலாம். உங்கள் ஹேர் எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குன்னா கர்டில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ரூட் டு டிப் அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்லேயும் போடுங்க. எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்கேல்பில் படணும், சரிங்களா? ஆயிலும் சரி அதுவும் சரி. ஹேரில் நீங்கள் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ ஸ்கேல்ப்பை ஃபோக்கஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன், சரிங்களா? ஒரு 30 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஷாம்பு போடாமல் ஷவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சிகக்காய், அரப்பு, பச்சைப்பயிறு, பூழாங்கிழங்குன்னு எல்லாமே இருக்குது. நீட்டாக க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் ஹேர் மாஸ்க் போடும்போது தலையில் ஆயில் இருக்கக்கூடாது, சரிங்களா? இது ஹேர் மாஸ்க். எங்கள் மேஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க்கு என்னன்னு சொல்லலாம்? நலுங்கு மாவுன்னு சொல்லலாம், ஃபேஸ் வாஷ் பவுடர்னு சொல்லலாம், ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம், ஸ்க்ரப்பர்னு சொல்லலாம், கிளென்சர்னு சொல்லலாம். எங்ககிட்ட அரோமா ட்ரீட்மெண்ட் வரவங்களுக்குலாம் அதுதான் ஃபேஸ் பேக்காக நான் போடுவேன். எக்ஸலண்ட்டான ப்ராடக்ட். உங்களுக்கு உங்களோட கம்ப்ளீட் ஸ்கின் கேர். இப்போல்லாம் ஸ்கின் கேர் கிட்க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நம்ம எல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தானே இருக்கோம். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் வெறும் 300 ருபீஸ், ஓகே, உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 2 months வரும் ஒவ்வொரு ஸ்பூன் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது. எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட். இன்ஸ்டன்ட் ஃபேஸ் க்ளோ வரும், உங்களுக்கு ஃபேஸ் டைட்டனிங் கிடைக்கும். மெயினாக இந்த கண்ணை சுற்றி இருக்க ரிங்கிள்ஸ், சாகிங்கான ஐஸு, பாப்அவுட்ஸ், பிரேக் அவுட்ஸ் எல்லாத்துக்குமே எவ்வளோ பேர் ரெகுலராக வாங்கி எல்லா ஸ்லைடும் நான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு, ஓகே? இன்றைக்குமே இந்த அவசரத்தில் இப்படி உட்காந்து நம்ம வீடியோ பண்ண மாட்டோம், பட் வந்து ஸ்டாஃப் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராடக்ட்ஸ் இப்போ புதுசாக நிறைய பேர் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நான் வேறு அதை சொல்கிறதில்ல, நம்ம காசு கொடுத்து சப்ஸ்கிரைபர்ஸை வாங்குறதும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம 10,000 பே பண்ணால் நம்மளுக்கு 10K 5K சிலர் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல, சிலர் அப்படி காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. வியூஸுக்கும் லைக்ஸ்க்கும் கமெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் நம்ம வந்து இப்படி வேர்ஜினாக சப்ஸ்கிரைபர்ஸை கலெக்ட் பண்ணால் அதில் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுக்கும் ஆசை இருக்கும்ல, ஏன் ஏன்னா கண்டிப்பாக மேம் 2 lakh டச் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வேல்யூபிளான உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். இந்த யூடியூப் வரலாற்றில் 5 ஆண்டுகளில் முதன்முறையாக சொல்கிறோம். மேம் அரோமா நிற்க முடியல மேம், அந்த அளவுக்கு ஸ்மெல் வருது. ஆமாம், இங்கே பாருங்கள் மக்களே, க்ளோஸ்அப்பில் வாமா பாருங்கள் மக்களே, குவாலிட்டி பாருங்கள் மக்களே. எஸ், பாருங்க நம்மளோட ஸ்ட்ராங் ஹெர்பல் ஹேர் ஆயில் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனல் டிப் கொடுத்துடலாம். ஆயில் இறக்குறக்குள்ள பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கோன்னா டொக் டொக்குன்னு கேட்கும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்ககிட்டன்னு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்கணும். இப்போ இது புதுசாக இருக்கலாம், எல்லாருனாலையும் பண்ண முடியுமானா எல்லாருனாலையும் பண்ண முடியும். அது ஹேர் ஆயிலாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. அது காஸ்மெட்டிக்காக இருக்கலாம், ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்டாக இருக்கலாம். நீங்கள் டிஸ்கவர் பண்ணணும், யூனிக்காக இருக்கணும். க்ளோஸ்அப்பில் கம்மியமா இங்கே பாருங்கள். இப்போ இந்த குவாலிட்டி கொடுக்குறனால தானே இவ்வளோ பேர் வாங்குறீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருனாலையும் பண்ண முடியும். நம்ம ஏனோ தானோன்னு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம், கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ உங்களாலையும் முடியும், சரியா? இப்போ நான் எடுத்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலில் ஊற்றி காமிக்கிறேன், டு ஷோ யூ தி கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி, அந்த திக்னஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு லைவாக காமிக்கிறேன்.
சரிங்களா? இப்போ இதை டைரெக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, இல்லை பியூட்டி பார்லர்ஸ் வச்சுருக்கவங்க ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக இது பண்ணுறீங்கன்னா இதை டைரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நான் ஆயில் யூஸ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் எல்லாருமே நம்ம போடுறோம். அண்ட் வந்து இது பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போது இப்போ இதில் வந்து நான் ஒரு 250 ml எடுத்திருக்கேன்னு வைங்களேன். நீங்கள் வந்து இதில் இன்னொரு 500 ml மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போவுமே திக்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இது யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆயில் மட்டும் இல்லை, ஹேர் மாஸ்க், ஃபேஸ் மாஸ்க் எதுலேயுமே நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணலை. வசம்பு தான் நான் இதில் போட்டிருக்கேன் ப்ரிசர்வேட்டிவ். நான் ஓப்பனாகவே ஷேர் பண்ணுறேன். வசம்பு போட்டால் உங்களுக்கு தெரியும் பூச்சி வராது. ஓகே, பட் வந்து நம்ம ஆயிலில் ஃபங்கஸ் வரக்கு சான்சஸ் இருக்குது. நானே ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா பச்சையாக எல்லா ஹெர்ப்ஸும் அரைச்சி உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ எங்ககிட்ட ரிசீவ் பண்ணுறவங்க ப்ளீஸ் 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 மறக்காமல் நான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த பண்ணுங்கள். வாங்கிட்டு ஒரு பவுலில் ஊற்றி டைரெக்டாக சன்லைட்டில் ஒரு 2 hours வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் டைல்யூட் பண்ணுறீங்க மிக்ஸ் பண்ணினா ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு சன்லைட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ ஒரு 1 month வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் சன்லைட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.